எங்கெங்கேயோ சுற்றுகிறார்கள், பணத்தை செலவழிக்கிறார்கள், எங்கெங்கே ஓடி ஏறி இறங்குகிறார்கள், குளத்திலே குதிக்கிறார்கள், 7 முறை முழுகி எழுந்து கொள்ளுகிறார்கள். ஆனாலும் சமாதானம் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர்தான் நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவர்தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களே, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் யாரால் தீர்க்க முடியும், நான் மரித்து போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர்களை தேடி வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். நீ எவ்வளவுதான் ஆயிரம் பணத்தை செலவழித்தாலும் ஒரு நாளும் சமாதானம் நமக்கு கிடைக்காது, ஒரு நாளும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் நமக்கு வழியா இருக்கிறார், அவர்தான் நமக்கு ஜீவனா இருக்கிறார், அவர்தான் நமக்கு சத்தியமா இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய வியாதி, நம்முடைய பிசாசுடைய கிரியைகள், நம்முடைய தோல்விகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறி போகும். அந்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு அடையாளங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியும். எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது, எந்த ஒரு காரியங்களும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரே ஒரு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராக, இன்றைக்கும் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஐயா, ஒருவேளை குடும்பத்திலே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எந்த பிசாசுடைய கட்டுகள் இருந்தாலும் சரி, ஆமென், இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வாருங்க, எங்க இருந்தாலும் வாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவரே, அவரை அண்டிக்குள்ள யாவரும் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். ஐயா, வேதத்திலே ஒரு பகுதி உண்டு, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும், 38 வருஷமாக படுக்கையோடு கூட இருந்த அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, அவனை தூக்குவதற்கு யாரும் இல்லை, குளம் கலக்கப்படுகிறது, யாராவது கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தார். அவனை யாரும் தூக்கி கொண்டு போகவில்லை. ஐயோ, இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். ஐயா, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 38 வருஷமாய் அவனை விசாரிக்காது பல பாடுகளிலிருந்து அவனை, வியாதிகளிலிருந்து அவனை, வியாதியின் கட்டிலிருந்து அவனை யாரை ஆட்டி தேற்ற முடியவில்லை, யார் அவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை, வஸ்திரங்களை கொடுக்க முடியவில்லை, அவனை ஆதரிக்க முடியவில்லை, அவனுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக படுக்கையோடு கூட இருந்து அவனை தேடி என் ஆண்டவர் வந்தார். ஆமே, 38 வருஷமாக இருந்த அவனை ஒரே நொடி பொழுதிலே என் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஐயா, இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஐயா, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஐயா, உங்களுக்கு செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன் சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுப்பார். ஐயா, உங்களுக்கு வாழ்க்கை ஒரு விடுதலை கத்தை கொடுப்பார். ஐயோ, இந்த பழக்கத்தை நான் விடுவிக்க முடியவில்லையே, இந்த காரியத்தை விடுவிக்க முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவில் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விட முடியாத பழக்கங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்க, அவரை அண்டி பாருங்க. இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரம் விடுவிக்க முடியும், வேற யாராலும் முடியாது. ஐயா,
ஆமே, மாடி மேல மாடி கட்டினாலும் சரி, எத்தனை கோடி மேல கோடி பணத்தை சேர்த்தாலும் சரி, அது உனக்கு ஜீவன் அல்ல. அது உன்னை காப்பாற்ற முடியாது. அது உனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. அது உனக்கு எந்த ஒரு வார்த்தையை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறார் ஐயா. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஐயா. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார் ஐயா. அதனால எத்தனை பேர் பாரத்தோடு தெரியாது, ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் வந்து இருக்கிறார் ஐயா. இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு சந்திக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய எல்லா காரியம் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் ஐயா. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என்று நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய வேதனை கேட்டு எதற்காக நீ கொல்ல கொடுக்கிறாயோ அதில் அந்த இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரால் அன்றி வேறொரு ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்திற்கு எங்கும் மேலெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இந்த பூமியில கட்டளப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமமே வல்லபடிதான் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள். நிச்சயம் உடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. வழிகள் நின்று பூர்வ பாதையை வந்து கேட்டு விசாரித்து நல்லபடி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். அப்போது ஆத்துமாக்கு விடுதலை உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். நல்லபடி ஆத்துறீங்களா? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நல்ல வழியாக இருக்கிறார் ஐயா. நீங்க விசாரித்து பாருங்க, நின்னு பாருங்க. ஓ, எந்த வழி சமாதானமான வழி, எந்த வழி ஆசீர்வாதமான வழி, எந்த வழியில விடுதலையான வழி என்பதை நின்று நிதானித்து பாருங்கள். அந்த வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள் ஐயா. ஆமென். நிச்சயமாகவே அது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா.